அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று மக்களின் நம்பிக்கை பெற்ற திருத்துறைப்பூண்டியின் சட்டமன்ற உறுப்பினரும் நமது அன்பு சகோதரருமான திரு கே மாரிமுத்து எம்எல்ஏ அவர்களையும், விழாவினை முன்னிலையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் திருவாரூர் மடப்புறம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி கல்வி வளர்ச்சி குழு தலைவரும் திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் திரு எஸ்.என். அசோகன் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கோயம்புத்தூர் பசுமை பறவைகள் நிறுவனரும் ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனின் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஆர். செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களையும், திருவாரூர் ஆதி ஸ்டூடியோ நிறுவனர் திரு வி. ஆதிநாராயணமூர்த்தி அவர்களையும், திருவாரூர் ஜெயஸ்ரீ வர்ணாலயா நாட்டிய பயிற்சி பள்ளி நிறுவனர் திரு ரா. ராமராஜ் அவர்களையும், திருவாரூர் ஃபீட் ஆஃப் ஃபயர் நாட்டிய விளையாட்டு மற்றும் இசை பள்ளி நிறுவனர் திரு எம். அரவிந்த் அவர்களையும், தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் முனைவர் மின்னல் அம்ஜத் அவர்களையும், நாகப்பட்டினம் தமிழ்நாடு அரசு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்றவரும் சமூக ஆர்வலருமான திரு மு. முகமது மரைக்காயர் அவர்களையும், தூத்துக்குடி திருச்செந்தூர் நகர ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு சோசு தமிழினியன் அவர்களையும், மற்றும் திருவாரூர் முத்தமிழ் பண்பாட்டு பாசறை அறக்கட்டளை தலைவர் திரு ஆரூர் சீனிவாசன் அவர்களையும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நற்பணி மன்ற அறக்கட்டளை துணைத் தலைவர் திரு பரிதி செல்வன் அவர்களையும், திருவாரூர் வணிக குரல் ஆசிரியர் திரு சே. கருணாநிதி அவர்களையும், திருவாரூர் கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் திரு சோமசுந்தரம் அவர்களையும்,
திருவாரூர் திரு பொன் ஜெயராமன் மற்றும் திருமிகு குணசுந்தரி அவர்களையும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும், பல்வேறு இடங்களிலிருந்து விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும், நலத்திட்டங்களை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது நிர்வாகக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு நண்பர்களே, முதல்ல எங்களை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுக்கிறோம். நாங்கள் சிவகாசியில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஏபிஜே டைனாமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு வரோம். இதில் என்ன இல்லைன்னா எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி, மரங்கள் நடுறது, குளங்களை தூர்வாடுறது, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். மெயினாக எங்கள் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணாக குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்படணுன்றது தான். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, எங்கள் ஊர் சிவகாசியில் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி பப்ளிக்கில் ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற பேரில் ஒரு சேரிட்டி சென்டர் ஒன்று நடத்திட்டு வரோம். இதில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அதாவது உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, ட்ரெஸ்ஸு, இப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இங்கே கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். நீங்கள் வேணான்னு நினைக்கிற எந்த ஒரு ஜாமானாக இருக்கட்டும், அதாவது டிவி, மிக்சி, டேபிள், உபயோகப்படுத்தக்கூடிய ஜாமானாக இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இங்கே கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர்ற யார் வேணாலுமே இதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இதில் நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, சாப்பாடு, உணவு, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாகுது, அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிடலாம். இது தவிர கல்யாண மண்டபம், ஹோட்டலு, திருவிழா, இப்படி எங்கெல்லாம் சாப்பாடு மீதமாகுதோ அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை 24x7 எந்த நேரம் கூப்பிட்டாலும் நம்ம வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த எங்களுடைய ஏபிஜே உணவு வங்கி ஆரம்பித்து இந்த 11 வருஷ காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த உணவை கொண்டு போய் சேர்த்துருப்போம். இது நாங்கள் எங்கள் கையிலேருந்து சமைச்சு கொடுத்ததோ இல்லை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததோ இல்லை, மக்களாகிய உங்ககிட்டேருந்து வாங்கி உங்களுக்கே தான் திருப்பி கொடுத்துருக்கோம். அந்த வேலையை தான் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அன்பு நண்பர்களே, எங்களை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள், அதாவது இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான சாப்பாடு குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்படுது. இப்படி நிறைய பேர் இந்த சேவையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இவ்வளோ பேர் நிறைய வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சேவைகள் பண்ணுறாங்க. அரசாங்கங்கள் நம்ம வறுமையை ஒழிக்கிறதுக்கான நிறைய திட்டங்கள் போட்டுட்ருக்காங்க. ஆனால் மக்களோட வறுமையை மட்டும் இன்னும் ஒழிக்கவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் நினச்சா மட்டும்தான் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியும். பட்டுக்கோட்டையாவது ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி. அது மாதிரி மக்கள் நினைக்கணும், இது இந்த வறுமையை நம்ம ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, அப்பா மட்டும்தான் இது சரியாகும். எங்களுடைய பல வருஷ சேவை அனுபவத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனோட தேவையை அவனே பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனுக்கு மீனை பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னு வைங்க, அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான். இதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம். எங்கள் அமைப்பு சார்பாக 1 ஏக்கர் நிலம் தானமாக வாங்கி அதில் அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டடம் ஒன்று கட்ட போகிறோம். இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, உலகம் ஃபுல்லாக எங்கேருந்து இங்கே வந்தாலும், பசின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வந்தாலும் 24 ஹவர்ஸ் உணவு கிடைக்கிற ஒரு அன்னதான சத்திரமை இங்கே உருவாக்க போகிறோம். இதுதான் எங்களுடைய முதல் முக்கிய நோக்கம். பசி இல்லா உலகத்தை உருவாக்குறது தான் முதல் முக்கிய நோக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே வர மக்களை சாப்பாடை கொடுத்து சோம்பேறியாக்காமல், இங்கே வர படித்த மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அதாவது அவங்களுக்கு என்ன இன்னும் டேலண்ட் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சியை கற்றுக் கொடுத்து, அது மூலமாக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, நம்ம அவனே சம்பாதிக்கக்கூடிய மனுஷனா, அதாவது தற்சார்பு பொருளாதார முன்னேற்றம் பெற்ற மக்களாக மாற்றுறது தான் நம்ம நிறுவனத்தோட 2வது முக்கிய நோக்கம். நண்பர்களே, இது எங்கள் ஊர், எங்கள் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில்
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட, ஏன் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயுமே கொண்டு வரணும் நோக்கத்தோட நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். அன்பு நண்பர்களே, நம்ம அமைப்பு சார்பாக கடந்த 5 வருஷ காலமாக ஏபிஜே விஐபி குளோபல் விருது, கலாச்சாரம், சமூக நல்லிணக்கம் மற்றும் தொழில் வளர்ச்சி திருவிழாக்களை நாங்கள் உலகம் ஃபுல்லாக நடத்திட்டு வந்திருக்கோம். இதுவரையுமே நம்ம இந்தியாவில் மாநில அளவில் 19 விருது விழாக்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். இது தவிர மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இப்படி வெளிநாடுகளையும் நாங்கள் நடத்திட்டு வந்திருக்கோம். போன வருஷத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி இந்த விருது விழா நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா துறை சார்ந்துமே சாதனையாளர்களையும் சேவையாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களோட சாதனைக்கும் திறமைக்கும் கொடுக்குற ஒரு அங்கீகாரமாகவும், இன்னும் அவங்க நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காகவும் இந்த விருதினை கொடுத்து கௌரவப்படுத்திட்டோம். ரெண்டாவது என்னென்னா, கலாச்சார திருவிழா சேர்த்து பண்ணுறோம். அதாவது பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும், நம்ம கலைஞர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்காகவும் கலாச்சார திருவிழான்னு சேர்த்து நடத்துகிறோம். எங்களுடைய எல்லா விருது விழாவுமே அன்பு, அமைதி, மனிதநேயம் இவற்றை வலியுறுத்துகிற ஒரு சமூக நல்லிணக்க விழாவை மட்டும்தான் நாங்கள் நடத்திட்டு வரோம். மெயினாக நம்முடைய விருதாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு தொழில் வளர்ச்சிக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாகவும் இந்த விருது விழாவை நாங்கள் நடத்திட்டு வரோம். ஆகையால் நண்பர்களே, எங்களுடைய இந்த விருது விழாவில் ஒவ்வொரு விருது விழாவிலுமே ஒரு 3 திட்டங்களும் நாங்கள் தொடங்கி வைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே விருதாளர்கள், நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருமே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அமைப்பு சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். முதல் திட்டம் ஏபிஜே விஐபி குளோபல் அனைவருக்கும் அனைத்தும் திட்டம். அதாவது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட சாராம்சம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு எல்லா மக்களுக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்துறதுக்காகவும், அதுக்கான ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த திருவாரூரில் நடக்கிற விருது விழாவில் இந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக ஒரு 200 ஏழை மக்களுக்கு நம்ம அமைப்பு சார்பாக 5 கிலோ அரிசி பை கொடுக்குறோம். ரெண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா, ஏபிஜே விஐபி குளோபல் தேச சேவை பூமிதான இயக்கம். அதாவது இந்த திட்டம் என்னென்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பூமிதான இயக்கம் சொல்லிட்டு. ஆச்சாரியா வினோபா பாவே ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு செல்வந்தர்களாக நிலத்தை கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டம் அது. அதே மாதிரி தான் நம்மளோட அமைப்பும் எங்களுடைய செயல்பாடுகளையும் எங்களுடைய சேவைகளையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் தொடங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த திட்டத்திற்கு உதவணும்னு நினைக்கிற யார் வேணாலும், நிலம் வச்சிருக்கிற விருப்பப்படுற யார் வேணாலும் குறைந்தபட்சம் 1 ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்து உதவலாம். நீங்கள் எந்த இடத்துல எந்த ஊரில் கொடுத்து உதவுறீங்களோ அங்கே நம்மளோட செயல்பாடுகளையும் நம்ம சேவைகளையும் மக்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆகையால் நண்பர்களே, இந்த திட்டத்திற்கு உதவுன்னு நினைக்கிற யார் வேணாலும் எங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மூணாவது என்ன அப்படின்னா, ஏபிஜே விஐபி குளோபல் சாமானியன் குரல் மாத இதழ் தொடக்க விழா. அதாவது ஒரு நாட்டோட ஒரு ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்றது பத்திரிக்கை தான். நம்மளோட செயல்பாடுகளையும் நம்மளுடைய சேவைகளையும் எடுத்துரைக்கிற ஒரு ஊடகமாக எங்களுடைய மாத இதழ் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாத இதழை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுடைய இந்த மாத இதழ் அடித்தட்டு மக்களின், விளிம்பு நிலை மக்களின் குரலாகவும் ஒரு குரலற்றவர்களின் குரலாகவும் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் உறுதி சொல்கிறோம். எங்களுடைய இந்த மாத இதழ் நடுநிலைமையோடு மக்களுக்கான சேவைகளையும் அரசாங்கத்தோடைய இந்த மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களையும் கொண்டு வரோம் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் உறுதி கூறுகிறோம். இந்த 3 திட்டங்களையும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் தொடங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். அப்புறம் ஒரே ஒரு சின்ன சிந்தனை சொல்லி என்னோடய இந்த உரையை நான் முடிக்கிறேன். ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையன் அங்கே இருக்கிற மீன்களை திருப்பி திருப்பி கடலில் தூக்கி போட்டுகிட்டே இருந்தானா. இதை பார்த்த ஒரு பெரியவர் அவனை கூப்பிட்டு கேட்டாராம், என்ன தம்பி செய்கிற அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, பெரிய அலை வர்றப்ப இந்த கரையோரமாக இந்த நட்சத்திர மீன்கள்லாம் கரையோதுங்குது, அது சூரிய வழிபட்டால் செத்து போயிடும், அதனால் நான் திருப்பி தூக்கி கடலில் போடுறேன் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டால் அவர் சிரிச்சுட்டு, இது என்ன தம்பி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இந்த கடல் எவ்வளோ தூரம் தெரியுமா, பல 100 கிலோமீட்டர் தூரம் வாய்ந்த இந்த கடல், இது மாதிரி பெரிய அலை வர்றப்பெல்லாம் ஆயிரக்கணக்கான மீன் கரையோதுங்குது, நீ ஒரு சின்ன மீனை தூக்கி போடுறதுனால என்ன ஆக போகுது, நீ ஏன் இந்த வெட்டி வேலையை செய்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்ன பதில் தான் நம்மளோட சிந்தனை.
ஐயா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், எவ்வளோ மீன்கள் வந்து இறந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மீனுக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன், ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி கடலில் போட்டுட்டு இருந்தானா. நிறைய பேர் வந்து இதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். குப்பை தொட்டியில் குப்பை போடுங்கன்னு எழுதி வச்சுருப்போம், ஆனால் யாருமே அதை செய்கிறது கிடையாது. அதை கேட்டால் கூட ஊரே குப்பையாக தான் கிடக்கு, நான் ஒரு சின்ன பேப்பரை போடுறதுனால உங்களுக்கு குப்பையாக இருதா அப்படின்னு தான் எல்லோரும் கொஸ்டின் கேட்போம். என்னன்னா நம்ம என்ன செய்யணுமோ அந்த சின்ன செயலாக இருந்தாலும் நமக்கு தோன்றதை, நமக்கான மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னு வைங்க, ஒரு 4 பேர் அது மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த 4 பேர் 40 பேர் ஆகும், 400 பேர் ஆகும். ஆயால் நண்பர்களே, ஒரு சின்ன செயல் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் சின்னதாக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மாற்றம், அந்த ஒரு செயல் நடக்கும். இவங்க வந்தால் மாறிடும், அவங்க வந்தால் மாறிடும், அந்த அரசாங்கம் வந்தால் மாற்றம் வந்துடும், இந்த அரசாங்கம் வந்தால் மாற்றம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ அதுக்கான மாற்றத்தை நம்ம மட்டும்தான் களத்தில் இருந்து உருவாக்க முடியும். எங்களுடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். அன்பு நண்பர்களே, அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். உணவு மற்றும் எதையும் வீணாக்காதீர்கள். நன்றி.